cinemanew.in. ரெமோவும் தேவியும் ரெக்க கட்டி பறக்குறாங்க. இதுல நாங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு நாள் 3 படத்தையும் பார்த்தா நம்ம நண்பர் ஸ்டேட்டஸ் ஒன்னு அப்லோட் இருந்தாருங்க. எங்களால 3 படம்லாம் பார்க்க முடியாது. ஒரு படம் பர்சு காலி ஆவறது ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. 3 படமும் 3 ஜானர். முதல்ல ரெமோ. காதலே பிடிக்காத ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சு போய் இவன் பொண்ணா மாறி அலையிறது தாங்க கதை. அதாவது நம்ம எஸ்கே நர்ஸ் வேஷம் போட்டுட்டு சுத்துறாரு. டாவடிக்கிற ஃபிகர் டாக்டரா இருப்பதன் காரணமாக ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைக்குது. ஆனா லட்சியம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப பக்காவா பிளான் பண்ணி எடுத்தாங்க. ஆனா அப்புறம் என்ன பண்றதுன்றது அவங்களுக்கே தெரியல போல. பட் சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் என்டர்டைனர் இருக்கிறப்ப என்ன கவலை, அசால்ட்டா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வயிறு குழுங்க நீங்க சிரிக்கலாம். உங்களை அப்படியே காதல்ல முக்கி எடுத்து வாழக்கா பஜ்ஜி மாதிரி வேக வச்சிடறாங்க சார். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த படம் தான் டார்கெட். கொசுறு மேட்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ரொமான்ஸ் விட யோகி பாபு சிவகார்த்திகேயன் ரொமான்ஸ் தான் தூக்கலா இருக்காமா. அடுத்தது ரெக்க. எவ்வளவு நாள் தான் சார் நீங்க நல்ல நல்ல படமா நடிச்சுட்டே இருப்பீங்க? ஒரு ஹீரோவா அசால்ட் ஆள வந்தானா உங்களை எல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம் தான் ரெக்க. அங்கங்க ஒரு 10-15 லிங்குசாமி, 5-6 தரணி, 6-7 ஹரி, 2-3 கேஎஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் தென்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் சீன் இருக்கும். இந்த சீன் ஏதோ ஒரு படத்துல பார்த்திருக்கேன்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த சீன் உங்களை உள்ள எழுத்துரும். முதல் பாதி நீங்க அப்படியே லைட்டா அப்படி இப்படின்னு சொல்லி உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்க. 2வது பாதியில் தாங்க படத்துல இருந்து ட்விஸ்ட் கதை எல்லாமே இருக்கு. ஊருக்கு உதவுற ஒருத்தனுக்கு ஒரு வில்லன், அந்த வில்லனுக்கு இன்னொரு வில்லன், கடைசியில ஜெயிக்கிறது யாரு? அங்கதாங்க ரெக்க நிக்குது. ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல ரெக்க கட்டி பறக்கிறது படத்தோட பெரிய பிளஸ். அப்புறம் விஜய் சேதுபதி அதை விட பெரிய பிளஸ். லக்ஷ்மி மேனன் ஒரு குட்டி மைனஸ். அவ்வளவுதாங்க. அடுத்து டெவில். ஹிந்தியில டெவில்னு சொல்லி ரிலீஸ் ஆகிருக்கு. கதை ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் நீங்க பார்த்த பல பேய் படங்களுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல பேய் இருக்கும் ஆனா பயம் இருக்காது. ஏன்னா பேய்க்கு தேவை ரிவெஞ்ச் கிடையாது, ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆமாங்க, சினிமா பைத்தியம் பிடிச்ச ஒரு பேய் ஹீரோயினை பிடிச்சிக்குது. அதை கட்டுன புருஷன் படுற பாடுதான் ஒன்லைன். ஆனா என்ன, படத்துல பேயை விட புருஷனுக்கு தாங்க ஸ்கோப் ஜாஸ்தி. பிரபுதேவா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாம் தூக்கி சாப்பிடுற ரேஞ்சுக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். பாட்டையா கிளப்பி இருக்காரு. டான்ஸ் ஆகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், மனுஷன் சூப்பருங்க. அப்புறம் GQ, அதாவது கிளாமர் கோஷன்ட்டை தெரிக்க விடுறதுக்காக நம்ம தமன்னா இருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை ரொம்ப காமெடியா AL விஜய் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனா காமெடி குழந்தைங்களாம் உழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் கிடையாது. பெருசுங்களுக்கு புரியும், கட்டாயமா புரியும். ஸோ எந்த படம் உங்களுக்கு ஏத்தது? காதலிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னா ரெமோ தான் பெட்ரு. கல்யாணம் ஆயிடுச்சு, பொடுசுங்க இருக்கு அப்படின்னாலும் ரெமோ தான் பெட்ரு. இல்ல சார் எனக்கு இந்த சண்டே எல்லாம் கொஞ்சம் அப்படியே தெரிக்க ஒண்ணு சார், ஒரு 100 பேர் ஏர்ல பறக்க ஒண்ணு சார் அப்படின்னீங்கன்னா ரெக்க தான் உங்களுக்கு டார்கெட். எதுவும் வேணாங்க, ஒரு ஜாலியான ஒரு அனுபவம் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா பேய் படம் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா தேவி தான் உங்களுக்கு டார்கெட். முதல் இடத்துல சிவாவுக்கு, 2வது இடம் விஜய் சேதுபதிக்கு, 3வது இடம் பிரபுதேவாவுக்கு சார். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.